Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக செனாப் நதியில் உள்ள பக்லிகார் அணை தண்ணீர் வெளியேற்றத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறது. இது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலுமே பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஜீலம் நதியில் இருக்கின்ற கிஷன்கங்கா அணையிலும் இதே நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் நதிகள் வறண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது ஜம்முவில் இருந்து பாகிஸ்தானுக்கு அணை மூலம் செல்லும் தண்ணீர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பிரதமர் மோடியின் இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கை என்றும் பாகிஸ்தான் பாலைவனமாகும் வறண்ட நிலமாகும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடும் வறட்சியை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்பதனால் பாகிஸ்தான் இதிலிருந்து மீள வாய்ப்பே இல்லை என்றும் பிரதமர் மோடி அடுத்தடுத்து கொடுக்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கையால் பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீருடைய பகல்காமில் இருக்கின்ற பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உத்தரவின் பேரில் லஷ்கர்-இ-தொய்பா திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவினுடைய NIA தனது முதல் கட்ட விசாரணை அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததாகவும் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம், பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் என பல கட்ட கூட்டங்கள் நடந்துவிட்டன. பாகிஸ்தானும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலமா என்ற வாத விவாதங்கள் நிகழத் தொடங்கி இருக்கின்ற நிலையில் போர் பதற்றம் தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அமெரிக்கா உறுதியாக தெரிவித்திருக்கிறது. ஒரு பிராந்திய போருக்கான அத்தனை பதற்றங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக மற்றும் மறைமுகமாக என அனைத்து வித இறக்குமதிகளுக்கும் இந்தியா தடை விதித்திருக்கிறது. அதே போல் இந்திய துறைமுகங்களிலும் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் பிறப்பித்துள்ள உத்தரவில் பாகிஸ்தான் கொடியை தாங்கிய எந்த ஒரு கப்பலும் இந்திய துறைமுகங்களுக்குள் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 மாதங்களாக அங்கே ரோந்து நடக்காமல் இருந்தது. இப்போது இலகுரக நீண்ட தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட ரோந்து ஹெலிகாப்டர்களை களமிறக்கப்பட்டிருக்கின்றன. ரோந்து பணிகளை ஆக்டிவேட் செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை உத்தரவிட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் கடற்படையும் தற்போது களமிறங்கியிருக்கிறது. பகல்காம் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுடைய தீவிரவாத ஆதரவு செயல்களுக்கு எதிராக இந்தியா கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற நிலையில் அதனுடைய இன்னொரு கட்டமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. 60 ஆண்டுகளாக இருந்த இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி நதியில் இந்தியா ஏதாவது ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் நாங்கள் அதனை தாக்குவோம் என்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் எச்சரிக்கை விடுத்தார். சிந்து நதியில் புதிதாக எந்த ஒரு கட்டமைப்பையும் கட்டுவது இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படும் என்றும் சிந்து நதியில் ஏதாவது கட்டமைப்பை கட்ட முயன்றால் அதை நாங்கள் கட்டாயம் தாக்குவோம் என்றும் ஆக்கிரமிப்பு என்பது பீரங்கியாலோ துப்பாக்கியாலோ சுடுவது மட்டும் இல்லை என்றும் அதற்கு பல முகங்கள் இருப்பதாகவும் தண்ணீரை தடுத்து நிறுத்துவதோ திசை திருப்பி விடுவதோ அதில் ஒன்று என்றும் இது தாகம் பட்டினி மரணங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா தெரிவித்திருந்தார். நாங்கள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்து செல்வோம். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவது இந்தியாவிற்கு எளிது அல்ல, சம்பந்தப்பட்டவர்களை பாகிஸ்தான் அணுகும் என்றும் கவாஜா தெரிவித்திருந்தார். அதனை தாண்டி இந்தியா தொடர்ந்து தூண்டிவிடும் வேலையை செய்கிறது என்று குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா பாகிஸ்தான் பழிவாங்கும் நடவடிக்கையை மட்டுமே எடுக்கும் என்றும் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையினுடைய முக்கியமான கட்டமாக செனாப் நதியில் இருக்கின்ற பக்லிகார் அணை தண்ணீர் வெளியேற்றத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறது. பக்லிகார் அணையின் நீர் வெளியேறும் வாயில்களுடைய கதவுகள் மூடப்பட்டு பஞ்சாப் மாகாணம் நோக்கி செல்லும் நீர் ஓட்டம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருந்தாலுமே கூட பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கையும் பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தும் என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பக்லிகார் அணை ராம்பன் மாவட்டத்திலும் கிஷன்கங்கா வடக்கு காஷ்மீரிலும் உள்ளது. இந்த அணைகளின் நீர் வெளியேற்ற நேரத்தை ஒழுங்குபடுத்தும் அனுமதி மத்திய அரசுக்கு, அதாவது இந்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜீலம் நதியில் உள்ள கிஷன்கங்கா அணையிலும் இதே ஒரு நடவடிக்கையை, தண்ணீரை நிறுத்துகின்ற நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.
பாகிஸ்தான் நதிகள் வறண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் ஜம்முவில் இருந்து பாகிஸ்தானுக்கு அணை மூலம் செல்லும் தண்ணீர் நிறுத்தப்படுவது என்பது பிரதமர் மோடியினுடைய இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றும் பாகிஸ்தான் இதனால் பாலைவனமாகும் வாய்ப்பு ஏற்படுவது என்றும் கூறப்படுகிறது. கடும் வறட்சியை பாகிஸ்தான் சந்திக்கும் என்றும் பாகிஸ்தான் இதிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுவதால் அடுத்தடுத்து கதிகலங்கி போயிருக்கிறது பாகிஸ்தான், நிலைகுலைந்து போயிருக்கிறது பாகிஸ்தான் என்று கூறப்படுகிறது.